பஸ்காவில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்பது தெய்வ திட்டமாக இருந்தது. ஆகவே அதை மாற்ற அந்த நாளில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் அது முடியல. மனிதன் நினைத்தது நடக்கல, ஆனால் தேவன் நினைத்தது நடந்தது. அதே போல் நம்முடைய வாழ்வில் தேவன் நிர்ணயித்த காரியங்கள் உங்களை குறித்து தேவன் என்ன திட்டமைத்திருக்கிறார், அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். இரண்டாவதாக, நடக்கப் போகிற எல்லா காரியங்களையுமே தேவன் இயேசு அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு எல்லாமே தெரிந்து வைத்திருந்தார். கல்வாரி சிலுவை எல்லாமே பார்த்திங்கன்னா திடீரென்று நடந்த ஒன்று அல்ல, விபத்து போல் நடந்த ஒன்று கிடையாது. கூட இருந்த சீசர்களுக்கு கலக்கமாக இருந்தது. அடிக்கடி இயேசு கிறிஸ்து வந்து நான் மறிக்க போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருந்தது, குழப்பமாகவே இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப தெளிவாகவே இருந்தார். நான் இதுக்காக தான் வந்தேன் என்பதில் ரொம்ப தெளிவாகவே இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிற நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளும் குறைகளும் உன்னுடைய ஏக்கங்களும் தவிப்பும் தேவனுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாகவே அவைகளை எப்படி நிறைவேற்றுவார் என்பதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு காலையில் கூட திருவிருந்தின் மூலமாக உண்டான முக்கியத்துவம் இயேசுவே போதித்தார். இது ஏதோ சீசர்கள் பிற்காலத்தில் வந்து நல்ல மனுஷன், நல்லா வாழ்ந்தார், நல்லா போதிச்சார், நல்ல அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சார், இவர் வந்து நம்ம சும்மா விட்டுறக்கூடாது என்பதற்காக பிற்காலத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி இந்த கிறிஸ்துவத்தை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தார் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவைகளை வந்து இப்படி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து இவங்க கட்டின கட்டுக்கதைகள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆகவே தான் சொன்னோம், இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ நடந்த ஒரு விஷயம்லாம் அவங்க வந்து ஒரு கட்டுக்கதையாக கட்டி வைக்கல. இதெல்லாம் அவர் சொன்னது, அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்ன விஷயங்களை தான் சீசர்கள் பிற்காலத்தில் உயிர் திறந்த பிறகு அது எல்லாமே டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. பழைய ஏற்பாட்டையே எடுத்து காமிச்சார் எல்லாவற்றையுமே. நியாய பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள், இதெல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அழகாக எடுத்து அறிவித்தார் என்பதை இன்று காலையிலே நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். திருவிருந்தின் மூலமாக தேவன் இயேசு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு 5 விதமான டீச்சிங் பற்றி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பதிலால் ஊழியத்தை பற்றி அங்கு போதிக்கிறார், பாவ மன்னிப்பை பற்றி போதிக்கிறார், அவருடைய ஜீவனை எப்படி நமக்குள் வருகிறது என்பதை பற்றி போதிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் புதிய உடன்படிக்கையின் மேன்மைகளையும், திரும்ப நான் வந்து இந்த விருந்தை அன்றைக்கு சீசர்களோடு ஆசரித்த தேவன் எப்படி நம்மோடும் இவைகளை செய்வார் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் இந்த திருவிருந்தை பற்றி தான் இப்போ பேச போகின்றோம். இது எப்படி ஆசரிக்கணும், எப்படி ஆசரிக்கக்கூடாது என்பதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகின்றோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த வேத பகுதி பவுல் ஏதோ திடீர்னு எழுதலை. அவர் சொல்கிற ஒரு காரியம் 23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இது ஏதோ திடீர்னு இவர் மனசில் தோன்றினது கிடையாது, யாரோ சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் கிடையாது, மனிதர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் கிடையாது. கரெக்டாக சொல்கிறாரு, இது மனிதன் சொல்லிக் கொடுக்கல, கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதை நாம் இங்கு கவனிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து திருவிருந்தின் மூலமாக தன்னுடைய மரணத்தின் முக்கியத்துவத்தை போதித்தார் என்று பார்க்கின்றோம். சொல்லப்போனால் அன்று இரவிலிருந்து தான் இந்த பகுதி திடீர்னு இவர் எழுதலை. மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷத்திலும் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது.
அதைத்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு மேற்கோள் காட்டியவைகளை தான் எழுத ஆரம்பிக்கின்றாரு. இந்த அன்றைக்கு நடந்த ஒரு இரவு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக திருவிருந்தை எப்படி இயேசு கிறிஸ்து நியமித்தார் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து செய்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாமும் திருவிருந்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியமத்தையும் இங்கு ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ அவர் இப்படி செய்ய சொன்னதுனால தான் திருச்சபையானது, சபையானது திருவிருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு என்று சொல்லக்கூடிய நியமத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். சிலர் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு செய்தி தேவையா? அவர் சொன்னார், நம்ம படகு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே, இதுக்கு எதுக்கு உட்காந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும், சொன்னதை செஞ்சுட்டு போகலாமே, வேற என்ன வேணும் அப்படின்லாம் மக்கள் நினைக்கலாம். இதில் அப்படி என்ன இருக்கிறது என்பதெல்லாம் பற்றி யோசிக்கலாம். நான் உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் பிரியப்படுற விதத்தில் நீங்கள் இதை அனுசரிக்கிறீர்களா கேட்குறாங்கல்ல. இது ரொம்ப அவசியமாக அவர் சொன்னார், நம்ம படகு செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறவங்களை பார்த்து நான் கேட்குறேன், தேவன் பிரியப்படுகின்ற விதத்தில் இதை நீங்கள் அனுசரிக்கிறீர்களா? நீங்கள் அனுசரிப்பதன் மூலமாக நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறீர்களா? மெய்யாகவே இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதெல்லாம் சற்று நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க தோன்றுகிறது. நான் சொல்லுகின்றேன், இதிலிருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெரிய பலனையும் பெரிய பயன்களையும் பெறலாம் என்று உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். இதில் ஏராளமான காரியம் இருக்கிறது. நம்முடைய நலனிற்காக தேவன் இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய மகிமைக்காக தேவன் அதை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். நாம் இதை புசிப்பதன் மூலமாக தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்வில் உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும் போது அங்கு தேவன் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார் என்பதை புரிந்து புசிக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், இதை தெரிந்து விட்டால் திருவிருந்தை நம்ம அணுகுகின்ற அணுகுமுறையே அது வேறு மாதிரி மாறிவிடும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளை எப்படி அனுசரிக்கக்கூடாது, எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகின்றோம். முதலாவது திருவிருந்தை எப்படி அனுசரிக்கக்கூடாது என்பதை பற்றிய அணுகுமுறையை முதலாவது நான் சொல்ல போகின்றேன். முதலாவது எப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேச போகின்றோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா சில பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவு மட்டும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம மட்டும் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. பாருங்கள், கிறிஸ்தவத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கிறாங்க. சேலம் பட்டணத்திலேயே 30க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் ஒன்று, ஆனால் பிரிவுகள் ஏராளம். அநேக நேரத்தில் இந்த திருவிருந்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து ரசத்தை ஆசீர்வதிப்பதன் மூலமாக பிரசங்கியார்கள் ஃபாதர் அதை ஜெபிச்சு கொடுத்துட்டாருன்னு சொன்னால், உண்மையாகவே இயேசுவின் சரீரமாகவே இயேசுவின் இரத்தமாகவே மாறிவிடுகிறது என்று நினைக்கின்றார்கள். அவர் எடுத்து அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முடி பிற்பதன் மூலமாக அதை உண்மையாகவே லிட்ரலாகவே எழுத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவே மாறிவிடுகிறது என்றும், இரத்தத்தை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது அது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக மாறிவிடுகிறது என்றும் அநேகர் நினைக்கிறார்கள். சில கிறிஸ்துவங்க பாருங்கள், இந்த திருவிருந்து ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. ஆகவே தான் அவங்க அப்படிப்பட்ட பிரிவு மத்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக எடுப்பதனால ஒன்லி அப்பம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன் ஒன்லி அப்பம் மட்டும் கொடுப்பாங்கன்னு சொன்னால், ரத்தம் இவங்க ரத்தமாக மாறுதுன்னு சொல்கிறதுனால ஒரு ரத்தம் சொட்டு கூட தரையில் விழுந்து விடக்கூடாது. தரையில் விழுந்து விட்டால் அது கனஈனப்படுத்துவதற்கு சமமாக மாறிவிடும் என்று சொல்லி அவங்க ரத்தத்தை கொடுப்பது, அந்த ஜூஸை கொடுப்பது கிடையாது. ஒன்லி அப்பத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடத்துலலாம் இந்த விஷயங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. ரெண்டாவது, சில கூட்டம் பார்த்திங்கன்னா இது திருவிருந்தை எடுப்பதன் மூலமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே, இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக தானாகவே திருவிருந்திற்கு வல்லமை உண்டு என்று நினைக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வல்லமை இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது எந்த ஒரு மோசமான பாவமாக இருந்தால் கூட இந்த திருவிருந்து நாம் கை வைக்கும்போது
அது நம்மை பாவங்கள் செய்யாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகதான் பாருங்கள், அவங்க கண்மூடித்தனமாக என்ன பண்ணுவாங்கன்னா தைரியமாக போய் வச்சிடுறது, கை வச்சு அதை அனுசரிக்க ஆரம்பித்துறது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே நம்மளை மாற்றிடுது அப்படின்ட்டு சொல்லி நினைக்கிறார்கள். கவனமாக இருக்கணும். ஆகதான் அந்த ஆட்டோமேட்டிக்ன்ற ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தோம். அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் கூட தானாகவே நமக்குள்ளாக மாற்றங்கள் கொண்டு வரும் என்பதாக ஒரு பிரிவினர்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அதுதான் பாருங்கள், அதை எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. அப்படியே லைனில் நிற்பாங்க, கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பாட்டுக்கு போய் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து போயிட்டே இருப்பாங்க. பாருங்கள், அது குறித்து எந்த ஒரு உணர்வும் இருக்காது, எண்ணமும் இருக்காது. அதுவும் தவறு. இப்படி செய்வதனால அவங்க என்ன காமிக்கிறார்கள் சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார். இப்போ நாம் இப்படி தொடர்ந்து செய்வதன் மூலமாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பலியிடப்படுவதாகவும் அவர்கள் இந்த திருவிருந்தை அப்படி நினைவு கூறுகிறார்கள். இன்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில பிரிவுகள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்காமல் விட்டுவிட்டால் ரட்சிப்பை நாம் காக்க முடியாது. ஆகவே கண்டிப்பாக திருவிருந்தை எடுத்தே ஆக வேண்டும், இது ரட்சிப்புக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக திருவிருந்து எடுக்க வேண்டும். அதாவது என்னென்னா, இது என்னத்தை காமிக்கிறாங்கன்னா, இவர்கள் இந்த குரூப் எல்லாமே காமிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திருவிருந்தின் மேலே அவ்வளவு நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் அதன் மேலே தான் ரொம்ப கவனமாக நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை செய்வதனாலேயே சில நன்மைகள் நமக்கு வந்து விடுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது நமக்கு விசுவாசம் உண்டா, இருக்குதா இல்லையா என்கின்றதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருவிருந்திற்கே தேவன் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்துட்டாரு, ஆகவே அது நம்மை மாற்றிவிடும், அதுவே தானாக நம்மளை மாற்றிவிடும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கடைப்பிடிப்பதனாலேயே பாவ மன்னிப்பெல்லாம் சுலபமாக கிடைத்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் திருவிருந்தின் மீது அப்படிப்பட்ட ஒரு அதீத ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் சில பிரிவினர்கள். இதில் என்ன அடிப்படை பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், திருவிருந்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து விடுவது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. திருவிருந்து முக்கியம், ஆனால் திருவிருந்திற்கு உயர்ந்த ஒரு இடத்தை உயர்த்தி விட்டார்கள், கொடுத்து விட்டார்கள். இப்படிதான் பல பிரிவுகள் திருவிருந்தை எப்படியெல்லாம் ஆசிரியக்கூடாது அப்படியெல்லாம் ஆசிரித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, மற்ற பிரிவில் அப்படி நம்ம பெந்தகோஸ்து பிரிவில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் அப்படி தவறாக திருவிருந்து அனுசரிக்கிறான்னு சொன்னால், நம்மை போன்ற பெந்தகோஸ்து சபையில் கூட திருவிருந்து தவறாக அனுசரிக்கப்படுகின்றது, ஆசரிக்கப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனால், நம்மை போன்ற திருச்சபைகள் பார்த்தோன்னா சபையில் இடையில கொடுக்க ஆரம்பிப்போம். விசுவாசிங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கரெக்டாக பாட்டு முடியும் போது தான் உள்ளே என்ட்ராகிறது. திருவிருந்து எடுப்பாங்க, திருவிருந்து எடுத்த பிற்பாடு டாட்டா பாய் பண்ணி கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நம்மை போன்ற சபைகள் இதை கடைசியாக வைக்கின்ற சில சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டார்டிங் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, ஆராதனைக்கு வர மாட்டாங்க, பிரசங்கத்துக்கு வர மாட்டாங்க, கடைசியாக என்ன பண்ணுவாங்க, திருவிருந்து நேரத்தில் உள்ளே என்ட்ராவாங்க. திருவிருந்து நேரத்தில் உள்ளே என்ட்ராகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிருந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் பாஸ்ட்டு கொடுக்குற நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு அவங்க கடற்கடன வேகத்தில் போகிறது தான் அவங்க பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவங்கள பொறுத்தவரையிலும் என்ன சொல்கிறாங்க, சரி மற்ற பிரிவில் தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சா, நம்மை போன்ற கிறிஸ்துவ சபையிலையும் இதில் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் இல்லாமல் போய்விடுகின்றது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பெந்தகோஸ்து வட்டாரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு துதி முக்கியம் கிடையாது, பிரசங்கம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன முக்கியம்னா, திருவிருந்து எடுத்துடணும் பிரதர். எப்படியாவது மாதத்தில் ஒரு நாள் சபையில் திருவிருந்து வைக்கிறாங்க, எப்படியாவது திருவிருந்தை எடுத்து விட வேண்டும் என்று கிறிஸ்துவ நம்மை போன்ற கிறிஸ்துவ சபைகளில் மக்கள் அப்படி நினைக்கிறார்கள். அதாவது ஒரு சிலர் சரியாக அந்த திருவிருந்தின் நாளுக்கு மட்டும்தான் வருவார்கள். பார்த்துருக்கீங்களா? சில பேர்லாம் சில இப்படியே இருப்பாங்க, 4 ஞாயிற்றுக்கிழமை 5 ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எதற்குமே வர மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவிருந்து அன்றைக்கி அவங்க
அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஆகவே சில சபையெல்லாம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்பெல்லாம் பார்த்து திருவிருந்தினால தான் இப்போ சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி தான்ப்பா எல்லாம் வருவாங்க, அன்றைக்கி நம்ம பேசாமல் இல்லாததையும் அறிவித்து விடலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு சிலர் உண்மையாகவே திருவிருந்து நாளுக்கு மட்டும்தான் அவங்களால வர முடியும். ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப வயசில் மூப்பில் இருக்கிறாங்க, வயசில் மூத்தவங்களாக இருக்கிறாங்க. அதாவது இவங்களால வந்து என்ன சொல்ல வர முடியாது, பஸ் பிடிச்சோ ஆட்டோ பிடிச்சோ கார் பிடிச்சோ வர முடியாது, நடந்து வர முடியாது, ஏறி வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வருவாங்க. நான் சொல்ல அவங்களை நான் வந்து குறை என்று சொல்ல வரல. அவங்க தான் மற்றவங்க சொல்கிறாங்க, அப்போ எங்களையும் நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் வயசானவங்களாச்சே, எங்களால் மாதத்தில் ஒரு நாள் தானே எங்களால் வர முடியும். நான் அவர்களை பற்றி சொல்லலை. சில நல்லா இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருவிருந்து நாளுக்கு மட்டும்தான் வந்து செல்வார்கள், மற்ற எந்த ஒரு காரியத்துக்கும் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார்கள். எல்லாரையும் பற்றி சொல்லவில்லை. சிலர் திருவிருந்து மட்டுமே முக்கியம் என்று வருகிறார்கள் அல்லவா, அவர்களை பற்றி சொல்லுகின்ற விஷயங்கள். இவங்க மனதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஞாயிற்றுக்கிழமையை காட்டிலும் திருவிருந்தின் ஞாயிறு என்று சொல்லக்கூடியது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஞாயிறாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பரவாயில்ல, முதல் வாரம் எப்படி வரீங்களோ ரெண்டாவது வாரம் எப்படி வரீங்களோ அதே மாதிரி தான் 4 வாரமும் வந்துடுறீங்க. மகிழ்ச்சி, உங்களை குறித்து மிகவும் மகிழ்கின்றேன், சந்தோஷப்படுறேன். 4 வாரமும் ஒரே மாதிரி தான் பீப்புள்ஸ் இருப்பீங்க. அதை குறித்து பெருத்த மகிழ்ச்சி, சந்தோஷம். நான் கரெக்டாக நீங்கள் எல்லாவற்றையுமே என்னை போலவே முக்கியமாக கருதுவதனால் கரெக்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் ஒரு சிலர் அவர்களுடைய மனதில் வந்து இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இது சரியா? ஒரு குரூப் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மை போன்ற கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே, இது சரியா? இது இன்னொரு தவறான ஒரு அணுகுமுறை என்னவென்று சொன்னால், ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா திருவிருந்து இதுதான் முக்கியம், இந்த ஞாயிற்றுக்கிழமை முக்கியம், கரெக்டாக திருவிருந்து டைம் மட்டும்தான் முக்கியம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு குரூப் என்ன பண்ணிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா சில குரூப் இருக்கிறாங்க, நான் சொன்ன நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதில் ஒரு பிரிவினர் பார்த்தீங்கன்னா திருவிருந்துக்கு எதுக்குங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லி அப்படி நினைக்கிறார்கள். ஒருத்தவங்க பாருங்கள், திருவிருந்து தான் முக்கியம், அது ரொம்ப ஒரு புனிதமாக நினச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, திருவிருந்துன்னா அவர் இருக்கிறாரா, அது சும்மா பிரெட்டு தானே, சும்மா அப்பம் தானே, சும்மா ஒரு ஜூஸ் தானே, அது குடிச்சிட்டு போயிருக்கலாமே, ஏசு சொன்னார் செஞ்சுட்டு போக வேண்டியதான், அதுக்கும் ரொம்ப டீப்பாக இப்படியெல்லாம் பேசிட்டுக்கணும். திருவிருந்தில் ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது, அவர் சொன்னார் நம்ம செய்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு, இது எதுக்கு பிடிச்சி பேசி இதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு பயனும் நன்மையும் இந்த திருவிருந்தில் இல்லை என்றே ஒரு சில பிரிவினர்கள் அதை நம்பி கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னா, இவங்க வந்து பாருங்கள், முன்னாடி சொன்ன குரூப்புக்கு எதிர்மாறாவே பண்ணுவாங்க. அவங்க திருவிருந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவங்க திருவிருந்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாட்களில் வரக்கூட மாட்டாங்க. அவங்களாவது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டாவது போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய மேட்டரா அப்படின்னு நினைக்கின்ற ஒரு காரியம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் திருவிருந்தையை ஆசரிக்க ஆரம்பிப்பாங்க. சில சபையில் வாரம் ஆசரிக்கிறாங்க, ரொம்ப நல்லது. நம்மை போன்ற திருச்சபை மாதத்துக்கு 2 முறை ஆசரிக்கின்றோம், நல்லது. மாதத்துக்கு 1 முறை ஆசரிக்கின்ற திருச்சபை இருக்குது, நல்லது. ஆனால் இந்த குரூப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவிருந்து முக்கியம் அல்ல என்பதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் வருஷத்துக்கு 1 முறை ஆசரித்தா போதுங்க, அதில் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெனிஃபிட்லாம் இல்லை, நன்மைகள்லாம் இல்லை, அவர் சொன்னார், வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அவர்களுக்குள்ளாக இருக்கின்றது. ஆகவே என்ன பண்ணுறாங்க, இவங்க அதை வந்து ஒரு சடங்கு மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க. இவர்கள் யார் என்று சொன்னால், திருவிருந்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காதவர்கள். நான் சொல்கிறேன், இந்த 2 அணுகுமுறைகளுமே தவறு என்பதை சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த 2 முறைகளையும் நம்ம ஒதுக்கி வைக்கணும், தெளிவான அணுகுமுறைக்குள்ளே நம்ம செல்ல வேண்டும். இயேசு சொன்னபோது சீசர்கள் இதை எப்படி எடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது என்னுடைய சரீரம் என்று சொல்லும்போது அன்றைக்கி அவங்களுக்கு புரிந்திருக்காது. காலையில் சொன்னாலே அன்றைக்கி அவங்களுக்கு பஸ்கா நேரத்தில் என்னப்பா இவர் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கிறாரே என்ற ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாமே எப்போ அவங்களுக்கு தெளிவு வந்துச்சுன்னா, உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்களுக்கு காட்சியளித்து எல்லாம் விலைக்கு காமிச்சு, சில இடத்துல 2-3 இடத்துல அவர் திருவிருந்தையே அவர் நடத்தியிருக்கிறார். சில இடத்துல அப்பத்தை விற்கும்போது தான் அவங்க கண்களே திறக்கப்பட்டது என்றெல்லாம் இம்மாவு
செல்கிற வழியிலே அங்கே எம்மாவுசு சொல்ல போய் அங்கே போய் அங்கே போய் பந்தயம் மறந்து அது பிக்கும் போது அவங்களே தெரியுது, ஓ நம்ம கூட வந்தவர் யார், ஏன் உயிர்த்திருந்த இயேசு தான்ப்பா நம்ம கூட வந்தாருன்றதெல்லாம் அன்றைக்கி தான் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் படிக்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் சொல்கிறதுனால அதில் என்ன அப்படி முக்கியமாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கவனமாக கேளுங்க. இயேசு அப்பத்திலும் ரசத்திலும் இல்லை, இயேசு நம்முடைய மத்தியிலும் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் இருக்கிறார், நம்முடைய மத்தியிலே கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, கடவுள் எங்கே இருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார், ரைட்டு ஓகே. நம்முடைய மத்தியில் எப்படி இருக்கிறார், விசேஷமான விதத்தில் வீற்றிருக்கிறார். இந்த திருவிருந்தை நம்ம எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு அனுசரிக்க வேண்டும். என்றைக்கெல்லாம் விசுவாசத்தோடு இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கிறோமோ அன்றைக்கு பெரிய தேவன்றிருந்து பெரிய நன்மைகளையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். வல்லமை அந்த அப்பத்திலும் ரசத்திலும் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. இப்படி சொல்கிறதுனால அது மட்டமாக்கலை. எதை நான் அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன்னு சொன்னால் அப்பத்திலும் ரசத்திலும் கிடையாது, அவருடைய சிலுவை மரணத்தில் இருக்கின்றது. வெறும் அப்பத்திலும் வெறும் ரசத்திலும் அல்ல. அந்த இடத்துல இயேசு டீச் பண்ணுறாரு, போதிக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். எதில் இருக்குது, அவர் போதிக்கின்ற போதனையில் இருக்கின்றது. அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது தான் அதில் வல்லமை ஏராளமாக புறப்பட்டு வர ஆரம்பிக்கின்றது. அதாவது திருவிருந்தின் வேலை என்னவென்றால் மற்ற எதுவும் நமக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ளாக விசுவாசத்தை தூண்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தேவன்கிட்ட எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிளில் போடப்பட்டு விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. விசுவாசம் முக்கியம். விசுவாசத்திற்கு கொஞ்சம் உறுதுணையாக, விசுவாசத்துக்கு கொஞ்சம் ஊன்றுகோலாக, விசுவாசத்தை நமக்குள் தட்டி எழுப்புகின்ற ஒன்றாக திருவிருந்து காணப்படுகின்றது. சொல்லப்போனால் விசுவாசம் எப்படி வரும்? வேதத்தில் போடப்பட்டது ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, கேள்வியினால் வரும். கேள்வினால் என்ன? நாட் கொஸ்டின், ஹியரிங், கேட்பதின் மூலமாக. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் என்று போடப்பட்டிருக்கு. இன்னொரு வேத பதிப்பிலே போடப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை கேட்க கேட்க விசுவாசம் வரும் என்று போடப்படும். அவரை குறித்த காரியங்கள் வசனத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை கேட்க கேட்க விசுவாசம் வரும் என்றே அப்படியே போடப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்பதின் எதை கேட்பது? தேவ வசனத்தை கேட்பதின் மூலமாக விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திருவிருந்து பற்றியெல்லாம் காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்க உங்களுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கும். இந்த விசுவாசம் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இதை கேட்கிறீர்கள், கேட்டு தாழ்மையோடு இதை வாங்கி கொள்கிறீர்கள் இல்லைங்களா? இங்கே வரும் முதல்ல ரொம்ப வேறு மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஹம்பிள்னஸோடு இதை வாங்கி கொள்கிறீர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தேவன் எப்படி இங்கே விசுவாசத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆப்ரேட் பண்ணுறாருன்னா முழுக்க நம்முடைய முழு ஐம்புலன்களையும் தேவன் உபயோகப்படுத்த வைக்கிறார். சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை நம்முடைய ஆவிக்குள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுவார். தேவனுடைய வசனம் உள்ளே போய் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமான கோணத்தில் விசுவாசத்தை நமக்குள்ளேருந்து தூண்டி எழுப்புறார். எப்படி எழுப்புறாரு? பார்ப்பதின் மூலமாக, அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் பார்க்க ஆரம்பிப்பதன் மூலமாக, அதை தொடுவதின் மூலமாக, அது உட்கொள்வதன் மூலமாக, அதை மென்று சாப்பிடுவதன் மூலமாக, ஒரு ருசியின் மூலமாக, ஒரு ஸ்மெல் மூலமாக நம்முடைய ஐம்புலன்களை உபயோகப்படுத்தி விசுவாசத்தை நமக்குள்ளாக தூண்டி எழுப்புவதற்கு இந்த திருவிருந்தை தேவன் பயன்படுத்துகிறார். ஆமென். பொதுவாக விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக தான் வரும். அதான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். திருவிருந்து மூலமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் விசுவாசத்தை நம்முடைய ஐம்புலன்கள் முழுவதும் விசுவாசத்திற்கு நேராக கர்த்தர் திருப்ப ஆரம்பிக்கின்றார். ஆமென். விசுவாசிக்க வைக்கின்றார், முழுக்க விசுவாசிக்க வைக்கின்றார். அதற்காக தான் திருவிருந்து தேவன் பயன்படுத்துகின்றார். இயேசுவின் மரணத்தை ஆழ்ந்த விதத்திலே
நாம் அதை பார்ப்பதன் மூலமாக, தொடுவதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக, புசிப்பதன் மூலமாக, ருசிப்பதன் மூலமாக அவைகள் எல்லாவற்றை விசுவாசத்தை நமக்குள்ள அவர் தூண்டி விடுகின்றார். புரியுது? மெயின் என்ன, நல்லா கவனமாக கேட்கணும். வெறும் ஒன்லி அப்பத்தில் ரசத்திலும் மேட்ரு கிடையாது. அது விசுவாசிப்பதில் தான் விஷயமே இருக்கிறது. அப்போதான் சபை என்று சொல்லக்கூடியது ஏதோ சும்மா ஏதோ கடமைக்காக மாதத்தில் ஒரு நாள் திருவிருந்தை கொடுத்துடணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கடமைக்காக செய்கின்ற ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் நம்ம திருவிருந்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு 5 ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சில சத்தியத்தெல்லாம் சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அந்த நேரத்தில் பண்ணுற ஒரு டீச் பண்ணுறோம். ஆமென். போதிக்கிறோம். நான் சொல்கிறேன், போதனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகவே திருவிருந்தின விசுவாசத்தோடு அவைகளை செய்யும்போது அந்த திருவிருந்தின் மூலமாக தேவன் நமக்காக உண்டு பண்ணின எல்லா நன்மைகளையும் பயன்களையும் நாம் நிச்சயமாகவே பெற்று அனுபவிப்போம். அப்போ நம்பர் 1 சிலுவை, அடுத்தது நம்முடைய விசுவாசம். சிலுவையின் மரணத்தை குறித்த ஒரு காரியமும் முக்கியம், 2வது விசுவாசம் முக்கியம். அப்போ திருவிருந்தின் போது நடக்கின்ற ஒரு காரியம், இந்த விசுவாசம் நமக்குள்ளாக அருமையாக தூண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய விசுவாசம் மிகவும் நன்றாக இதன் மூலமாக உயர ஆரம்பிக்கின்றது. சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் டவுனாக கூட, விசுவாசம் டவுனானா கூட அந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஏறுற மாதிரி சல்லுன்னு என்ன பண்ணிடும், விசுவாசம் அந்த திருவிருந்த நேரத்தில் சல்லுன்னு ஹையை தொட ஆரம்பிச்சிடும். ஆமென். மேலே வர ஆரம்பிச்சிடும், தூண்ட ஆரம்பிச்சிடும். தேவன்கிட்ட எல்லா நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடும். வழக்கமாக விசுவாச கேள்வினால் வருகின்ற ஒன்று. ஆனால் திருவிருந்தின் மூலமாக அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பார்ப்பதன் மூலமாக, வாங்குவதன் மூலமாக, சாப்பிடுவதன் மூலமாக, ருசியின் மூலமாக விசுவாசம் நமக்குள்ளாக தூண்டி எழுப்பப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனக்காக அடிக்கப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட என்று சொல்லி தேவனுடைய சரீரத்தை விசுவாசத்தோடு செய்யும் போது ஆசீர்வாதங்கள் நம் சொந்தமாக மாறுகின்றது. அது எனக்காக, அது என் நன்மைக்காக என்று சொல்லும்போது, நம்முடைய சபையிலே இதை அனுசரிக்கும் போதெல்லாம் நான் சொல்லுகின்றேன், இந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். மாதத்தின் முதல் நாள் அனுசரிக்கிறோம், வாரத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுசரிக்கின்றோம். ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்? நம்ம விசுவாச டவுன் ஆனால் கூட விசுவாச அளவை அது தூண்டி விடுகின்றதாக இருக்கின்றது. தேவன் திருச்சபைகளில் மிக முக்கியமான எதிர்பார்க்கின்ற ஒன்று என்று சொன்னால் திருவிருந்து. இது முக்கியமாக இருப்பதனால தான் நான் சொல்கிறேன், திருவிருந்து முக்கியமாக இருப்ப பிரசங்கிப்பதை விட இது முக்கியமானது என்று சொல்லி எண்ணி விடக்கூடாது. ஒரு சிலருக்காக சொல்கிறேன். ஒரு சிலர் இதுதான் முக்கியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம், நமக்காக இல்லை. யாருக்காக பேசியிருக்கோம்? முதல் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டீச்சிங் ஆரம்பி இது மட்டும்தான் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் இது மட்டும்தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன், பிரசங்கிக்கப்படுவதை காட்டிலும் திருவிருந்து முக்கியம் அல்ல என்று சொல்லி உங்களுக்கு இல்லை, ஒரு குரூப்பை பற்றி சொன்ன பாருங்க, அவர்களுக்காக சொல்லுகின்றேன். ஆகவே தான் மிக மிக முக்கியமான காரியங்களில் இது ஒன்று. ஹலோ, நான் சொல்கிற சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறேன்? அழுத்த திரும்ப சொல்கிறேன். நாம் விசுவாசிக்கின்ற மிக முக்கியமான காரியங்களில் இதுவும் ஒன்று. எதுவும் ஒன்று? திருவிருந்து ஒன்று. இது மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லி ஒரு சாரார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், அப்படி கிடையாது. திருச்சபையில் தேவன் அது மட்டும் முக்கியம் என்று சொல்ல வரவில்லை. அப்போ தேவன் என்ன சபையில் எதிர்பார்க்கிறாரு? தேவன் எதிர்பார்க்கின்ற ஒன்று என்ன? சபையிலே நாம் தேவனை துதித்து பாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போதான் நம்ம வரோம் இல்லைங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறோம், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துடுறோம். ஏன்? தேவன் அதெல்லாம் முக்கியமாக எண்ணுகிறார். சிலருக்கு முக்கியமாக தோன்றது கிடையாது. நான் சொல்கிறேன், அதான் ஒரு சிலர் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், உங்களை அதுக்காக நான் சொல்ல வரல. ஆனால் அதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வரீங்க பாருங்கள், அப்போ நீங்கள் என்னத்தை காமிக்கிறீங்கன்னா, தேவனுக்கு இது முக்கியம், அதனால் எனக்கு இது முக்கியம் என்று கருதி வருகிறீர்கள். தேவன் அதை பார்க்குறார், அதை கனம் பண்ணுறார். ஜெபம் பண்ணுறதோடு கலந்து கொள்ளணும். 2வது துதித்து பாடுறோம். எதுக்காக பாடுறோம்? தேவனுக்கு பிடித்த ஒன்று முக்கியமாக கருதுகிறார். துதிகளில் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்கிறார். ஆகவே துதிக்க வேண்டி வர வேண்டும். சில பேர்லாம் அதை முக்கியமாக கருதாததினால தான்
தேவனுக்கு அதெல்லாம் முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம், இது மட்டும்தான் முக்கியம். சபைகளிலே திருச்சபை செய்ய நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில காரியத்தை மட்டும் முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு அதுக்கு மட்டும் தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், அது தவறுன்னு சொல்கிறேன். சபைகளை தேவனுக்கு முக்கியமாகிறது ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறது, துதித்து பாடுவது தேவனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மூன்றாவது, பிரசங்கம் செய்வது தேவனுக்கு முக்கியமான ஒன்று. ஜெபிக்க வேண்டும், ஜெபம் பண்ணுறோம். இந்த ஆறாவது நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஜெபத்தை ஒன்றாக வைக்கின்றோம். திருச்சபைகளில் முக்கியமான ஒன்று ஞானஸ்நானம் என்று ஒன்று இருக்கிறது, அதை கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். அதோடு நின்று விடுறோமா? இல்லை. இதோடு கூட நம்ம என்ன பண்ணுறோம், திருவிருந்தையும் ஆசிரிக்கின்றோம். அப்போ தேவனுக்கு எதெல்லாம் முக்கியம், எல்லாம் சபை என்று ஒன்று வரும்போது அதில் எல்லாமே தேவனுக்கு முக்கியம். தேவனுக்கு முக்கியமானது எல்லாவற்றையும் செய்கின்றோம். என்ன சொல்கிறோம், இது மட்டும்தான் முக்கியம் என்று சொல்ல வரல. சபையிலே ஆரம்பத்தில் செய்யப்படுகின்ற எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது, எல்லாம் முக்கியம். அதாவது பிள்ளைக்கு பால் முக்கியமாக ரொட்டி முக்கியமானு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒன்லி பால் மட்டும் கொடுத்துட்டே இருந்தால் என்ன நடக்கும்? மாதம் ஆக 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 ஒவ்வொரு மாதத்துக்கு பிள்ளைக்கு சில ப்ராசஸ் இருக்குது. இல்லைங்க, 5 வயசானாலும் நான் பாலையே கொடுத்துருக்கேன்னா எந்த பிள்ளையும் டெவலப் ஆக முடியுமா? இல்லை, பாலும் முக்கியம், உணவும் முக்கியம். அதே போல் டயட், மக்கள் எப்படியாவது உடம்பை குறைக்கணும், எப்படியாவது ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு ஒன்லி ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? இல்லைங்க, இந்த கடலை வகை இதை மட்டும் சாப்பிட்டா உடம்புல ஃபிட் ஆகிடும்னு சொல்லும், அது மட்டும் கிடையாது. இல்லைங்க, சாப்பாடு அரிசியை குறைச்சிக்கிட்டா எல்லாம் சரியாக போயிடும்னா அது நடக்கிற கதைங்களா? அது ஒன்றை மட்டும் செய்தால் டயட்டாக கொண்டு போக முடியுமா, ஃபிட்னஸாக கொண்டு போக முடியுமா? ஒன்று மட்டும் செஞ்சா? சில ப்ராசஸ், டயட்டுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, பல ப்ராசஸை வச்சுருக்கிறாங்க. ஒரு ப்ராசஸ் மட்டும் கிடையாது. சரீரத்துக்கு வேண்டிய மினரல்ஸ் தேவை, ஃபைபர் தேவை, புரோட்டீன் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை. இது எல்லாமே சரீரத்துக்கு தேவை. எல்லாமே சம அளவிலே போக வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏதாவது பேலன்ஸ் இல்லாமல் போனால் அப்போ தான் என்ன பண்ணுதுன்னா சரீரத்தில் சில ஃபால்ட்டு, சில குறைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒன்று மட்டும் போதுங்களா, இது மட்டும் இருந்தால் வாழ முடியும்னு சொல்கிறோமா? தண்ணி மட்டும் குடித்தா போதும்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? வெறும் தண்ணியை மட்டும் குடித்தா உயிர் வாழ்ந்துட முடியுமா? எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? சில மெஷர்மெண்ட் வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ நாள் தண்ணி குடிச்சு எவ்வளோ நாள் வாழலான்னு சொல்லி சில மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அவ்வளோ நாள் தான் வாழ முடியும், அதுக்கு மேலே போகவே முடியாது. அதே போல் சபை என்று வரும்போது கூட ஒன்லி திருவிருந்து எடுத்தால் மட்டும் போதுன்னு கருதி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அது மட்டும் போதாதுங்க, சபையில் தேவன் இதெல்லாம் வச்சிருக்கிறார். ஏன் சொல்கிறேன், சில பேர் கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும் ஆஜர் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, மற்ற நாள் வரவே மாட்டாங்க. சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க பண்டிகை கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக கிறிஸ்மஸுக்கு, கரெக்டாக நியூ இயருக்கு, கரெக்டாக குட் ஃப்ரைடேக்கு, கரெக்டாக ஈஸ்டருக்கு மட்டும்தான் வருவாங்க. இவர்கள் யார், அவங்களையாவது ஒரு லிஸ்ட்டை வைக்கலாம், திருவிருந்துக்காவது மாதத்தில் ஒரு நாளாவது எட்டி பார்த்துட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் அவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு, அது ஒரு லிஸ்ட்டு, அது வேறு லிஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, அதில் நம்ம கவனம் செலுத்த கூடாது. நான் என்ன சொல்கிறேன், வசனம் சொல்வது முக்கியமா, திருவிருந்து முக்கியமா என்று கேட்டால் இரண்டும் முக்கியம். ஆமென். கவனிச்சிங்களா? அப்போ பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் வசனத்தினால் தான் உலகங்களே தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது என்று வேதம் சொல்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் வசனத்தினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கோமே ஒழிய திருவிருந்தால் நம்ம ரட்சிக்கப்படலை. கவனிச்சிங்களா? சில சொல்கிறாங்க இல்லையா, திருவிருந்து எடுத்தால் நம்ம ரட்சிப்புக்குள்ள அது பூர்ணப்படுத்திடுதுங்க. கிடையாது. வசனத்தினால்தான் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். வசனம் சொல்வதனால்தான் திருவிருந்தை ஆசரிக்கின்றோம். திருவிருந்து என்ற ஒன்று நமக்கு எப்படி தெரியும்? வசனம் நமக்கு சொல்கிறதுனால தான் திருவிருந்து என்ற ஒன்றே இருக்கிறது நமக்கு தெரியும். மனிதன் வார்த்தையினால் தான் வளர முடியும். பைபிளில் போடப்பட்டது, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசி வளர வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் அவசியம். சத்தியத்தினாலே தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது. நான் சொல்லுகிற வசனமே சத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது எதற்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், திருவிருந்து மட்டும் முக்கியம் கிடையாது, இவைகள் எல்லாம் கிறிஸ்துவ சபைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. புரிஞ்சிச்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திருவிருந்து நேரத்தில் ஒன்றுமே சொல்லாமல் திருவிருந்தை கொடுப்போம் என்று சொன்னால்
எந்த ஒரு சத்தியத்தையும் சொல்லாமல் திருவிருந்தை கொடுப்போம் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ சபையில் மிக முக்கியமான காரியம் வசனம் பிரசங்க பண்ணப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மற்றது எல்லாமே இரண்டாவது தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா தேவனுடைய வார்த்தைக்கு. நாம் பாடும்போது, நாம் ஜெபிக்கும்போது கடவுள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் வசனம் போதிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம், தேவனே நம்மோடு பேச ஆரம்பிக்கின்றார். கவனிச்சிங்களா? அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். நம்ம பேசுகிறது முக்கியமா, கடவுள் நம்மோடு பேசுகிறது முக்கியமா என்று நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், கடவுள் என்னோடு பேசுகிறது எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நான் எவ்வளோ அவர்கிட்ட பேசுகிறன்றதை விட அவர் என்னோடு பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறோமா? பேசணும். ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது, துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. துதிக்கணும், பாடணும், ஜெபிக்கணும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தையையும் கேட்கணும். ஆகவே அநேக நேரத்தில் மக்கள் அறியாமையினால் தவறான முடிவுக்கெல்லாம் வந்து விடுகிறார்கள். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த திருவிருந்தை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். திருவிருந்தின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விளையாட்டு ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா குறிக்கோள் நோக்கம் என்னவாக இருக்கணும்? கோல் போடணும், அதான் டார்கெட். அப்போ எல்லாருடைய கவனமும் எதில் தான் இருக்கும்? பந்தை விரட்டிட்டு போகிறது, துரத்திட்டு போகிறது, நேக்காக கொண்டு போகிறது எல்லாமே எல்லாருடைய கவனமும் எதில் இருக்கும்னா கோல் அடிக்கணும், கோல் போட்டுடணும் என்ற ஒரு காரியத்தில் தான் இருக்கும். இப்போ நோக்கம் தெரியலன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நீங்கள் சீட்டில் பந்து டம்புன்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். நோக்கமே தெரிலன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளையும் டிஸ்டர்ப் ஆக்கி மற்றவங்களையும் டிஸ்டர்ப் ஆக்கி ரொம்ப தொல்லை தான் நடந்துட்டு இருக்கும். நோக்கமே தெரியாமல் விளையாடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மற்றவங்க நினைக்கிறாங்க எப்படியோ பிள்ளைங்க நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நோக்கமே இல்லாமல் பிள்ளைகளை விளையாட விட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நோக்கத்துக்கு இந்த விளையாட்டு இந்த நோக்கம், அந்த விளையாட்டு அந்த நோக்கம் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்து தான் ஃபியூச்சராக நல்லா வர முடியும். அதே போல் தான் திருவிருந்தின் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திருவிருந்தின் நோக்கம் என்ன? 2 விஷயம். இதை தான் இன்றைக்கி பேச போகிறோம். முதலாவது எடுத்து படிப்போம். லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். திருவிருந்தின் நோக்கம் என்ன, எப்படி ஆசரிக்கணும், திருவிருந்தின் நோக்கம் என்ன என்பதை 2 காரியங்களை பற்றி இப்படியே பேச போகிறோம். லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 19வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்கள் கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கவனமாக கேளுங்க. திருவிருந்தின் முக்கியமான ஒரு நோக்கம், கருப்பொருளே நினைவு கூற வேண்டும். யாரை? இயேசுவை நினைவு கூற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபம் 1 கொரிந்தியரில் எழுதும்போது 2 முறை சொல்லுகின்றார். 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11 2 முறை சொல்கிறார். 24 சோதரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த வசனம், போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்றார். 2 தடவை. அங்கே கூட இயேசு ஒரு தடவை சொல்லியிருப்பார். இங்கே பவுல் அழுத்தமாக 2 டைம்ஸ் அதை பற்றி எழுதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கவனமாக கேட்கணும். நான் காலையில் சொன்னது போல் அப்போஸ்தலரும் சீசர்களும் ஏதோ அவங்க சொந்த கருத்தை எழுதி வச்சுட்டு போனாங்கன்னு கிடையாது. இயேசு என்ன சொன்னாரோ அதைத்தான் பிற்காலத்தில் எல்லாரும் நோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் முக்கியமாக எண்ணி கருதி அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ பவுலின் சொந்த வார்த்தைகள் கிடையாது, இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்ற விஷயத்தை தான் இங்கே எழுதுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கு என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். இப்போ திருவிருந்தோட நோக்கம் என்ன? முழுக்க 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 யார் நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து திருவிருந்தின் நேரத்தில் நினைவு கூறப்பட வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? இங்கே தான் இந்த புஸ்தகத்தில் தான் 3 மத்தேயு, மார்க், லூக்காவில் கூட ஷார்ட்டாக இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்து அந்த பஸ்கா நேரத்தில் பங்கிடக்கூடிய சில காரியத்தை ஷார்ட்டாக சொல்லியிருப்பார். இது என் சரீரம், இது என் ரத்தம்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பார். ஆனால்
நம்ம பவுலடியார் இருக்கிறாரு, இதை நிரூபிக்கிறதுக்கு 10, 11 ஆகிய 2 அதிகாரங்களை 12ஆம் அதிகாரத்தையும் 3 அதிகாரத்தையும் எடுத்து திருவிருந்துக்காகவே 3 அதிகாரத்தையும் செலவு பண்ண ஆரம்பிக்கிறார். நீண்ட ஒரு போதனையை செய்கின்றார். இயேசு யார், அவர் என்ன செய்தார், அவர் மனத்திலிருந்து என்ன நடந்தது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். சொல்லுங்க, இயேசு யார், எனக்காக என்ன செய்தார், அவருடைய மரணத்தில் என்ன நடந்தது. ஆமென். புரியுதுங்களா? நல்ல கவனமாக கேளுங்க. திருவிருந்தில் நம்மை அல்ல இயேசுவை நினைவு கூற வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமா கிறிஸ்துவ சபைகளில் திருவிருந்து நேரத்தில் யார் அதிகமாக நினைவு கூறப்படுவார் என்று சொன்னால், முழுக்க 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 எல்லா ஜனங்களுமே இயேசுவை நினைவு கூறுங்கன்னு சொன்னால், இங்கே உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை தாங்களே தான் அதிகமாக நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். சபையில் பிரசங்க யாரும் சொல்லுவாங்க, உன்ட்ட பாரு 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 பாரு, உனக்குள்ளே இருக்குது பாரு, அதை விரட்டு விரட்டு விரட்டு, அதை தூக்கி போடு, அதை அறிக்கை பண்ணு, இல்லைன்னா அதை கை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அபாத்திரமாக கை வச்சு உனக்கு பிரச்சனை, செத்து போயிடுவேன். செத்து போயிடுன்னு சொன்ன மக்களுடைய பயம் என்ன இருக்கும்? அபாத்திரமாக போஜனம் பண்ணால் நீ நித்திரையை அடைஞ்சிடும் பைபிளில் சொல்கிறதுனால மக்களுக்குள்ள என்ன பயம்? முழுக்க முழுக்க இயேசுவை பார்க்கறத நிப்பாட்டிட்டு சபை என்ன பண்ணுது, அவர்களையே அதிகமாக நோக்கி பார்க்குற அளவுக்கு சபை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன மிஸ் ஆகுது? நோக்கம் மிஸ்ஸிங் ஆகுது. எதுக்காக கொடுக்கப்பட்டது திருவிரு? எதற்காக கொடுக்கப்பட்டது? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அதற்காக கொடுக்கப்பட்ட நோக்கம் இங்கு தவறப்படுகின்றது. கவனமக்கள், இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்களேன். இது மட்டும் இல்லை, திருவிருந்து மட்டும் கிடையாது. நம்ம கர்த்தரை ஆராதிக்க வரும்போது கூட, ஆராதிக்கும் போது நாம் என்ன சிந்திக்கிறோம்? புரியுதுங்க? சபைக்கு வரும்போது கைதட்டி ஆண்டவர் துதிச்சு பாடுறோம். பாடிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருவிருந்து மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பாடும்போது உங்கள் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரை துதிக்கிறோம்? அவரை துதிக்கிறோம், அவரை கனம் பண்ணுறோம், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், அவரை நினைக்கிறீர்களா? அல்லது உங்கள் திறமையையும் உங்கள் தாளந்துகளையும் இல்லை உங்களுக்கு பாடக்கூடிய ராகத்தையும் நினைக்கிறோமா? சில சபையெல்லாம் பாருங்கள், பாட்டு கச்சேரி மாரியே நடக்கும். யாரோ ஒருத்தர் பாடலன்னா அவ்வளோதான். அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சையை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. எப்படி எங்களை பாட விடலாம், எப்படி என் பிள்ளையை பாட விடலாம், எப்படி என் மனைவியை பாட விடலாம், எப்படி எங்கள் சிஸ்டரை பாட விடலாம், பாட விடாமல் இருக்கலாம். அவருக்கு தெரியுங்க, அவர் இப்படி பண்ணுறாருங்க, அப்படி பண்ணுறாருங்க. கவனமாக கேட்டிங்களா? சில சபைகள்லாம் பாட விடாமல் இருக்கிறதும் தப்பு, பாட விட்டாலும் தப்பாக இருக்குது. சில பேரெல்லாம் பாருங்கள், பாடணுன்றதுக்காக முன்னாடி வந்துடுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவங்கள மட்டும் இல்லைங்க, இந்த வாரத்தில் நீங்கள் பாட வேணாம்னு சொல்லி போயிருங்க, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு எப்படி வருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை துதித்து பாடும்போது உங்கள் நினைப்பு, உங்கள் யோசனை, உங்கள் கவனம், உங்கள் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பாடி துதிக்கும் போது, கைதட்டி பாடும்போது கத்துவது மட்டுமல்ல, கத்துறதில் அல்ல, மனதில் என்ன இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆகதான் திருவிருந்து நேரத்தில் முதலாவது யாரை நினைக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் சரீர மரணத்தையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் நினைவு கூற வேண்டும். திரும்ப சொல்லுகின்றேன், நம்மை அல்ல, இயேசுவை நினைத்து பாருங்கள். ஆமென். புரியுதுங்களா? நினைக்கும் போது முன்பு நடந்த விஷயத்தை காட்டிலும் முன்பு நடந்த எல்லா விஷயம் நம்முடைய மகனத்துக்கு வர ஆரம்பிக்கும். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், மரணம், அதனுடைய வேதனை எல்லாம் எனக்காக என்ற ஒரு காரியம் மனதில் வர ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மட்டும் இப்படி சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால் ஒன்று தெரியுங்களா? கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ சமயமே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை மறந்தே போயிருப்பார்கள். ஒன்று சொல்லட்டுங்களா? கிறிஸ்தவத்தில் இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்ற ஒரு நாள், இந்த 40 நாட்கள் லெந்து நாட்கள் என்ற ஒரு காரியம் கிறிஸ்தவத்திலே இல்லை என்று சொன்னால் ஒன்று தெரியுங்களா? எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் தெரியுங்களா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் நல்லது. கிறிஸ்தவ சபைகளிலே, திருச்சபைகளில் ஒழுங்கிலே இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ரொம்ப இதெல்லாம் கொண்டு வந்த ஆட்களை ரொம்ப கனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து இதை உயர்வாக எண்ணினார்,
திருச்சபை கூட இதை உயர்வாக எண்ணிதான் 40 நாட்கள் சிலுவை நினைக்க வைக்கிறாங்க. குட் ஃப்ரைடே என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இதில் தான் அவனுக்கு வாழ்வே இருக்குதுன்னு நினச்சி காமிக்க சொல்கிறாங்க. ஈஸ்டர் என்ற ஒரு காரியத்தை உருவாக்கி என்னப்பா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அதன் மூலமாக காண்பிக்க விரும்புகிறார்கள். நான் சொல்லுகின்றேன், நாம் இயேசுவை மறக்க வாய்ப்பு உண்டு, மரணத்தையும் மறக்க வாய்ப்பு உண்டு என்பதால் தான் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை என்னை நினைவு கூறும்படி செய். ஏன் ஒருத்தர் சொன்னார், மறதி தேசிய வியாதின்னு சொன்னார் ஒருத்தர். உண்மைதான், மறந்துடுறோம். அதுதான் மறக்கவே கூடாத ஒன்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை ஒரு விசுவாசி ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. ஆமென். இந்த கூட்டங்களெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலே உங்களுக்கு ஒன்றும் புரியாமலே போயிடும். சபையில் திருவிருந்து என்ற ஒன்று இல்லைன்னா அதை பற்றி நினைக்கக்கூட மாட்டாங்க. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிக்கடி தேவன் சொன்ன ஒரு காரியம், மறந்துடாத 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 அடிக்கடி சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி மறந்து போனாங்க. நீ நினைக்கிறீங்க ஏங்கய்யா பழைய ஏற்பாட்டு மக்களை சொல்கிறீங்க? நாங்களே அடிக்கடி மறந்து போயிடுறோம். அன்றைக்காவது பரவாயில்ல, டெக்னாலஜிலாம் வளராத காலகட்டங்கள். இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து என் கையிலேயே உலகத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து எங்களால் தள்ளி விட தான் முடியுது ஒழிய அதெல்லாம் நிப்பாட்டிட்டு எங்களால் வர முடிய மாட்டேனுது. மறந்துடுறாங்க, அதுலேயே போயிடுது. மக்கள் நினைப்பலாம் அப்படி தான் இருக்குது. நான் சொல்கிற தேவ பிள்ளைகள், அநேக நேரத்தில் நம்ம நல்ல வார்த்தைகளெல்லாம் மறந்துடுவோம், நல்லதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் கெட்டதை மட்டும் பாருங்க. 40 வருஷம் ஆனாலும் உன் கல்யாணத்தில் அதில் இதில் அப்படி இப்படி எங்கே அங்கேருந்து கொக்கி போட்டு இழுத்துட்டு வருவாங்க. திரும்ப நம்மளை மாட்டினியா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வருவாங்க. ஏங்க அன்னைக்கு இருந்து நிறைய நன்மைகளாக நடந்துச்சே, அது சற்று சிந்திச்சு பாருங்கன்னா அதெல்லாம் நாங்கள் முடியாதுங்க. இன்றைக்கு கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் செய்த நன்மைகள் யாருக்குமே ஞாபகத்துக்கு வருவது கிடையாது. 99 நல்லது பண்ணியிருப்பாங்க, 99 நல்லதும் அவங்க ஞாபகத்துக்கு வராது. ஏதாவது ஒரு தண்ணி கொடுக்காமலோ அல்ல டீ கொடுக்காமலோ ஆனால் வாங்கன்னு சொல்லாமலோ. சின்ன வயசில் பாருங்கள், ப்ரைஸ் லார்ட் சொல்ல மறந்துட்டேன். எப்படா நீ ப்ரைஸ் லார்ட் சொல்லாமல் இருக்க முடியும்? சண்டைக்கும் வந்தாங்க பாருங்கள். எதுக்கு பைபிள் காலேஜுக்கு போனேன், இதுக்கு இது பண்ணி ஒரு ப்ரைஸ் லார்ட் சொன்னியா? நான் சொன்னேன், உண்மையாகவே மறந்துட்டேன். நான் இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மேட்ரு தான். சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம பண்ண எல்லா நன்மைகள்லாம் ஞாபகத்துக்கு வராது. ஹலோ, எது அதிகமாக ஞாபகத்தில் வருது தெரியுங்களா? கெட்டதான் ஞாபகத்துக்கு வருது. ஆகுதான் கர்த்தர் சொல்கிறார், இனி நான் உன் பாவங்களை நினையாதிருப்பேன்றார் அவர். நம்ம என்ன பண்ணுறோம், அவர் எதை நினைக்க மாட்டேன்றாரோ அதை தான் நம்ம பிடிச்சி என்ன பண்ணுறோம்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதையே நினச்சிட்டு இருக்கிறோம். அதாவது பாருங்கள், வெற்றியை மக்கள் நினைக்கிறது கிடையாது. ஏதோ சின்ன அவ்வளோ வெற்றி பெற்றுருப்பாங்க, அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஒரு தோல்வி என்னைக்காவது ஒரு எக்ஸாமில் ஒரு எக்ஸாமில் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது, அதை பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க இவ்வளோ நாள் நான் மார்க் எவ்வளோ எடுத்தேன், இவ்வளோ நாள் எவ்வளோ வின் பண்ணேன், இவ்வளோ நாள் அதெல்லாம் பார்க்க மாட்டேறீங்களே. நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, சரி இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன், டவுனாக இருந்தேன், அதனால் விட்டு அடுத்த டைம் பிடிச்சிட மாட்டேன்னா அப்படி யோசிப்பது கிடையவே கிடையாது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை நினைவு கூறுப்பா, இதை நினைவு கூறு, இதெல்லாம் உனக்கு வாழ்க்கை இருக்குது, இதுதான் முன்னேற்றம் இருக்குது, இதான் பலன் இருக்குது, என்னை நினைவு கூர். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? எனக்காக வந்தார். ஏன் மரித்தார்? எனக்காக மரித்தார். எப்படி வாழ்ந்தார்? எனக்காக இந்த உலகத்தில் ஒரு பாவமும் செய்யாமல் வாழ்ந்தார். பரிசுத்தமாக பிறந்தார் எனக்காக. கல்வாரி சிலுவையிலே ஒரு துண்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக தொங்கினார். ஏன்? என்னுடைய அவமானத்தை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொண்டார். என் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என் அவமானத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என்னுடைய பிற்போக்கான எல்லா காரியத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். நான் சொல்கிறேன், இதெல்லாம் நினைக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் பொங்கி எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே இயேசுக்கு சும்மா நினைக்காத, இந்த அப்பம் ரசம் என்ற இதன் மூலமாக என்னையை நினைவு கூற ஆரம்பி. விசுவாச அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். ஆமென். உனக்கு தெரியுங்களா, நினைவு கூறுதலுக்கு வல்லமை இருக்கிறது. தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்கள், உங்களுக்குள் பலன் அதிகமாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல் சிலுவையை நினைவு கூறும்போது கூட ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென்.
புரியுதுங்களா? இது எதை இன்னைக்கு மட்டும் நினைவு கூர்ந்துட்டு போய் விடாதீங்க, தினந்தோறும் நினைவு கூறுங்கள். நம்ம 40 நாட்கள் கொண்டாடுற கிறிஸ்தவர்கள் கிடையாது, எல்லா நாட்களுமே சிலுவை நோக்கி பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியின் சாராம்சம்லாம் எதுவாக இருக்குதுன்னு தெரியுங்களா? இந்த சபையில் நான் பண்ணுற எல்லா செய்தியும் எதை சார்ந்து இருக்குன்னு தெரியுங்களா? முழுக்க முழுக்க இயேசுவை உற்று நோக்குவதாக தான் இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய மனதில் அதான் இருக்குது, பரிசுத்தாவினுடைய மனதில் அதான் இருக்குது. அவரை காண்பிப்பது தான் பிதாவின் நோக்கம், அவரை பற்றி விலைக்கு சொல்லுவதுதான் பரிசுத்தாவியானுடைய நோக்கமுமாக இருக்கின்றது. அப்போ அவங்களே எப்படி இயேசு உயர்த்தி காமிக்கும் போது நான் இயேசு உயர்த்தி காண்பிக்காமல் இருந்தால் அது ரொம்ப பின்விளைவுகள் சந்திக்க நேரிடும். அதுதான் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி காண்பித்து கொண்டு இருக்கின்றோம். ஏன் என்று சொன்னால் கல்வாரியை விட பெரிய காரியம் ஒன்றுமே இல்லை. அதுதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன் அவர் மேன்மை பாராட்டுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் குப்பை, அதெல்லாம் தூசி. எனக்கு மேன்மையாய் தோன்றுகிறது என்று சொன்னால் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆமென். புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சிலுவை நினைக்கும் போது ஏராளமான நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதை பார்ப்பீர்கள், வியாதி மறைவதை பார்ப்பீர்கள், பலவீனம் நீங்குவதை பார்ப்பீர்கள். கட்டவே முடியாத கடனெல்லாம் சிலுவையை நோக்கி பார்ப்பதனால் கட்டக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். புரிஞ்சுங்களா? எங்கே நன்மை உண்டாகிறதோ அங்கு தேவன் மகிமைப்படுகின்றார். உங்கள் வாழ்க்கையில் சிலுவை பார்க்கும்போது அங்கே நன்மை உண்டாகும். அதனால் நீங்கள் நிறைவுக்குள் செல்ல ஆரம்பிப்பீர்கள். அப்போ யார் மகிமைப்படுவார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். ஆகவேதான் நான் சொல்கின்றேன், இயேசுவின் மகிமைக்கென்றே இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே அதை செய்வோம். ஓகேங்களா? முதலாவது நோக்கம் என்ன? இயேசுவை நினைவு கூறுவதற்காக செய்ய வேண்டுவது. அதனால் என்ன நடக்கிறது? விசுவாசம் உண்டாகிறது. ரெண்டாவது, அதனால் நமக்கு என்ன நடக்கின்றது? தேவன் நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட ஆரம்பிக்கின்றது. ஓகே. இப்போ ரெண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். மக்கள் சொல்லுவாங்க, அதை நாங்கள் சொன்னோம்ல, நம்மை நாமே சோதித்து பார்க்கணும்னு. இதை எப்போ சொல்கிறேன்? செகண்டு சொல்கிறேன். அப்போ முதல் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். செகண்டு தான் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். ஓகேங்களா? பகவத் சொல்லுங்கள். ரெண்டாவது தான் நீங்கள். முதலாவது யார்? இயேசு, அவரை நினைவு கூற வேண்டும். ஓகேவா? ஓகே. 1 Corinthians 11 திரும்ப சொல்லுவோம். 28 படித்து காண்பிக்கிறேன். 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியில் ஊர்லமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அபாத்திரன்னு சொல்கிறார், நித்திரைவான்னு சொல்கிறார், பலவீனம் வரும்னு சொல்கிறார், எல்லாம் காரியம் சொல்கிறார் ஆகவே இது சிலருக்கு தெரியும் என்றதுனால சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்காமலே போயிடுறாங்க. ஐயோ, அவங்களுக்குள்ள என்னென்னா, ஒருவேளை அபாத்திரமாக கை வச்சுட்டோன்னா செத்துருவனோ, வியாதி வந்துடுமோ, பலவீனம் வந்துடுமோ, காலத்துக்கு முன்னாடி போய் விடுவோமோ என்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். கவனமாக கேளுங்க. இது சரியான செயல்முறையா? இதை அநேகர் தவறாக செயல்படுத்தி விடுகிறார்களே. ஆகவே இது சரியான முறையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? முதலாவது நம்ம உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு நீங்கள் நேரம் கொடுத்தா 8 மணி வரை பண்ணணும்னா 10ஆம் அதிகாரத்தையும் படிப்பேன், 11ஆம் அதிகாரம் 2 ஃபுல்லாக படிப்பேன், பிடிக்கும். ஆனால் நேரம் ஓடி போயிடும். ஆனால் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் என்னென்னா, வீட்டில் போய் முதலாவது கொரிந்தியருக்கு பவுல் எழுதின 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் நிறுத்தி நிதானமாக படிக்க ஆரம்பிங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? சரி, வாசிக்கலாம். இனிமேல் இப்போ நீங்கள் என்னன்னா, இந்த செய்திக்கென்றே நீங்கள் என்ன பண்ண, வீட்டில் போய் ஒழுங்கா 2 அதிகாரத்தையும் நிறுத்தி நிதானமாக மெதுவாக வாசிக்க, சும்மா வேகத்தில் ஓடாதீங்க. ஓகேங்களா? சரி, இந்த 2 அதிகாரத்தில் இருக்க சுருக்கத்தை சொல்கிறேன். அப்போ தான் அபாத்திரம் என்ற ஒரு காரியம் உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? அது புரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேறு எதை நினச்சிக்கிட்டு இதில் கை வைக்காமல் போய் விடுவோம். ஆகவே இவர் என்ன சொல்ல வராரு, பவுல் என்ன சொல்ல வராரு? இந்த இடத்துல அபாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 3 சுவிசேஷம் அவர் இதை பட்டெல்லாம் பேசலை. ஆனால் பவுல் தான் என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் உள்ளே கொண்டு வராரு. இந்த திருவிருந்தை கனம் பண்ணி, திருவிருந்து இப்படி தான் பண்ணணும், திருவிருந்து இப்படி தான் ஆசரிக்கணும், அபாத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. கவனமாக கேளுங்க, வேறு எந்த நிருபத்திலும் எழுதலை.
பர்டிகுலராக எழுதப்பட்ட நிருபம் பார்த்தீங்கன்னா கொரிந்தியர் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். கவனமைக்கல இந்த கொரிந்து சபையை பற்றி, இந்த கொரிந்து நிருபத்தை பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லலை. இருக்கிற சபையிலேயே பவுல் எழுதின லெட்டர்லேயே ஒரு மோசமான ஊர், ஒரு மோசமான ஒரு சபை என்று சொன்னால் இந்த கொரிந்து சபை தான். ஹலோ, பவுல் எழுதின நிருபத்திலேயே ரொம்ப சிறந்த சபை, நல்ல சபை என்று சொன்னால் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? பிலிப்பு சபை. கரெக்டாக சொன்னீங்க. சிறந்த ஒரு சபை என்று சொன்னால் பிலிப்பு சபை தான் ரொம்ப பெஸ்டான ஒரு சபை. ஆனால் இருக்கிறதுலே மோசமான சபை என்ன? இந்த கொரிந்து சபை தான் ரொம்ப மோசமான சபை. ஆகவே தான் இதை ஏன் இப்படி எழுதுகிறாருன்னா, இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது அவங்கள மிரட்டி, அவங்கள பயமுறுத்தி இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த சபை திருவிருந்து என்று சொல்லி வருகின்ற காரியம் என்று வரும்போது இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, திருவிருந்தை ரொம்ப மட்டமாக, ரொம்ப ஒரு கேவலமாக, ரொம்ப தவறாக அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. ஆகவே தான் இது அவர் காதுக்கு போகுது, விஷயம் போகுது. விஷயம் போனதுனால முதல்ல இவங்களை சரி பண்ணணும். சரியாகணும்னா அந்த சபையில் நிறைய பேர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பலவீனமடைய வாய்ப்பு இருக்குது, வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதி திருச்சபையிலே திருவிருந்தின் போது, திருவிருந்து வந்து நம்மளை போல் இந்த ஒரு அப்பத்தையும் சின்ன ஒரு அப்பத்தையும் கொஞ்சோண்டு கொடுக்குற ஒரு சின்ன டம்ளரில் கொடுக்கின்ற ரசம் என்று மட்டும் கிடையாது. ஆதி நூற்றாண்டு திருச்சபையில் எப்படி அவர்கள் திருவிருந்தை ஆசரிப்பார்கள் என்று சொன்னால், ஒரு சாப்பாட்டை சாப்பிடுவது போலவே அவர்கள் திருவிருந்தை என்று ஆசரித்தார்கள். அதாவது நம்ம கொடுக்குறது இம்மாந்துண்டு அப்பத்துலேயும் கொஞ்சோண்டு திராட்சை ஜூஸ்லேயும் யாருக்காவது பசி தீர்ந்துருக்குதா? யாருக்கும் பசி தீராது. எனக்கே பசி தீராது, உங்களுக்கு எப்படி பசி தீரும்? கண்டிப்பாக சொல்லுங்க, இருக்கிற யாருக்குமே பசி தீரவே தீராது. கொரிந்தியர்கள் அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டோடு இணைத்து தான் திருவிருந்தை அனுசரிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட இந்த பஸ்கா நேரத்தில் கூட அதே மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தார். சாப்பாட்டோடு தான் திருவிருந்து ஆசரிப்பார்கள். திருவிருந்து முடிந்த உடனே, இந்த பஸ்கா முடிந்த உடனே அவங்க அடுத்தது சாப்பாட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அந்த வழியில் தான் அவங்க செல்ல ஆரம்பிப்பார்கள். அன்றைக்கு நேரத்தில் நம்ம கூட சபையில் பல நேரத்தில் பண்ணியிருக்கிறோம், இப்போ தான் பண்ணலை. லவ் ஃபீஸ்ட்னு ஒன்று வைப்போம், கவனிச்சிருக்கீங்களா? இந்த விடுமுறை வேத விபிஎஸ் நடக்கின்ற அப்போல்லாம் 5 நாள்லாம் வச்சு நடத்துவோம் பாருங்கள். 5 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லவ் ஃபீஸ்ட்டுன்னு ஒதுக்கும். இன்றைக்கு சில சபைகளை பார்த்து லவ் ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஒவ்வொரு வீடுமே லவ் ஃபீஸ்ட்டை ஒரு லவ் ஃபீஸ்ட்டுக்குன்னு ஒரு நாளை நியமித்து அன்னைக்கு கொண்டாடுறாங்க. லவ் ஃபீஸ்ட்னு நம்மளும் ஒரு நாள் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லோரும் வீட்டில் சமைச்சிட்டு வந்து அந்த லவ் ஃபீஸ்ட்டு மாதிரி கொண்டாடுவோம். ஓகேங்களா? இது நம்ம சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஏன்னா இப்போ 3 நாள் கொண்டாடுறதுனால எல்லாருமே இந்த புறஜாதி பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா வீட்லேயும் நம்ம கிறிஸ்து எல்லாருமே அதாவது பாரம்பரியமாக நடத்துகிற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்குது. அவங்களுக்கு இது தெரியும், அவங்க வீட்டில் சமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இது நம்ம கொண்டு வர பிள்ளைங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ தான் ஆண்டுக்குள்ளே வர குடும்பமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம தான் சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டுமே ஒழிய அவங்க வீட்டிலேருந்து கொண்டு ஒரு ரிஸ்க்காக இருக்கிறது அதை பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அதெல்லாம் பண்ணணும். லவ் ஃபீஸ்ட்ன்ற ஒரு காரியத்தை கொண்டு வரணும். இவர்கள் அன்பின் விருந்து போல இவைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். இப்போ பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். 11:17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாயிருக்கிறதே. கவனிச்சிங்களா பவுல் என்ன எழுதுறாருன்னு? முதலாவது, நீங்கள் சபையில் கூடி வந்திருக்கும் போது உங்களுக்கு பிரிவினை உண்டு என்றும் கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். அப்போ என்ன நடக்குது? இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா கொரிந்து சர்ச்சு பிரிவினை சர்ச்சு. அவர் சொல்கிறார், சில விதத்தை நான் நம்புகிறேன் அப்படின்றார். உங்களில் உத்தமர்கள் நான் என்றும் வெளியாகும்படிக்கே மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, முந்தி சாப்பிட்றது கிடையாது. முதல்ல என்ன பண்ணணும்? பஸ்கா, அப்புறமேட்டு தான் அன்பின் விருந்து. இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துமே என்ன சாப்பாடு போல வேகத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வந்து இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுவது அல்லவே. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உனக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா?
உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை வேணும் புகழேன். அப்புறமேட்டு தான் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்ன மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொன்னாரோ அதையே கொண்டு வந்து சொல்லிட்டு பிற்பாடு இதை எப்படி பண்ணக்கூடாதுன்ற முறைகளை சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரில் பணக்காரர், ஏழைகள் 2 குரூப் இருக்கிறாங்க. இந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே பஸ்காவை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திருவிருந்து பஸ்காலாம் மோஸ்ட் அதிகமாக மாலையில் தான் பண்ணுவாங்க. ஏன் மாலையில் பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் எல்லோரும் வேலை முடிஞ்சு வரதுனால, எல்லோரும் வேலைக்கு போகிறோம், சாயங்காலம் வரணும். இப்போ நம்ம வந்து சண்டே லீவுன்ற எல்லாம் அன்னைக்கு திருவிருந்து வைக்கிறோம். மாலையில் இவங்க பொதுவாக கூடுவாங்க. மாலையில் வரும்போது பார்த்திங்கன்னா, அவர்கள் வரும்போதே சாப்பாட்டை கொண்டு வந்துடுவாங்க. சாப்பாடு கொண்டு வரும்போது எப்படின்னா, முதல்ல யார் என்ட்ராவாங்கன்னா பணக்காரங்க முதல்ல உள்ளே வந்துடுவாங்க. பணக்காரங்க உள்ளே வராங்கன்னு அர்த்தம், அவங்க உள்ளே வரும்போதே அவங்க எப்படிப்பட்ட சாப்பாடு வரும், ரொம்ப ஹைலி சாப்பாட்டோட தான் வருவாங்க. பணக்காரங்க இப்படி லவ் ஃபீஸ்ட்டுக்கு சாப்பாடு கட்டிட்டு வாங்க. இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, இருக்கிறவங்க மீன் மார்க்கெட்லேயும் கறி மார்க்கெட்லேயும் எல்லா கறியும் எல்லா மீனும் வந்துடும் லவ் ஃபீஸ்ட்டுக்கு. ஹலோ, உண்மை தானே? ஏதாவது இருக்கிற நான் பெஸ்ட்டாக பட்டு போன என்ன பண்ணுவோம், இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி எப்படியாவது பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், கொண்டு வர பிரயாசம் எடுப்போம். 2வது அடிமைகள், ஏழைகள். இவங்க எப்போ வருவாங்க? இவங்க எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சு தான் இவங்க வந்து சாப்பாடை கட்டிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பணக்காரர்கள் இந்த அடிமைகள், ஏழைகள் இவங்க லேட்டாக வருவதை எண்ணி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே இவங்க சாப்பிட்டு திருவிருந்து என்ன பண்ணாங்கன்னா லேட்டாக வைக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு பெரிய பெரிய குற்றமாக இருந்தது. என்ன குற்றம்னா, இவங்க வரவேற்பு கொடுக்காமலே இவங்க வந்து பெரிய முதல்ல பணக்காரங்க வந்துட்டாங்க, எல்லோரும் ரிசீவ் பண்ண உள்ள வரும்போது என்ன பண்ணுறோம், ஒரு விஷ் பண்ணுறோம். பண்ணுறீங்களே? ஹலோ, என்ன பண்ணணும், ஒருத்தரை பார்த்து விஷ் பண்ணுங்க. இதுதான் கிறிஸ்தவ சபையின் ஒழுங்கு அழகு. சில நேரத்தில் மறக்கலாம், ஆனால் அதுக்குன்னு சில பேர்லாம் வேணுக்குன்னே பிடிக்காதலுக்கு வந்தால் அப்படி திருப்பிக்கிறது கீழே தூக்கி மேலே போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இங்கே வரும்போதே ஒருத்தர் விஷ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ரொம்ப முடியலன்னா கூட கை கொடுத்து குளிக்காது பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானம் உண்டாவதா என்று ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க என்ன பண்ணலாம்னா வாழ்த்தில் விஷ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம், இந்த பணக்காரங்களாம் முன்னாடி வந்துட்டு ஏழைகளை இன்வைட் பண்ணவே இல்லை, வரவேற்கவே இல்லை, கனம் பண்ணவே இல்லை. ஆகவே தான் பவுல் அவர்களை மிரட்டுறார். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதிகமாகவே திட்டுறார். இந்த சபைக்கு தான் பாருங்கள், அன்போடு வரட்ட பேரம் குச்சி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறா அப்படின்றார். யாருக்கு சொல்கிறாரு? இந்த கொருந்து சபை தான் ஒரு இடத்துல எழுதுறாரு, இது பாரு கேட்டு சொல்லு, அன்போட வரட்டா, நீ பண்ணுற சேட்டெல்லாம் கேள்விப்பட்ட, பெரம்போட வரட்டா. பவுல் பாருங்கள், சில நேரத்தில் என்னைய போலவே சில நேரத்தில் கோவப்பக்காரு, அன்பாகவும் இருப்பார், சில நேரத்தில் வம்பாவும் போயிடுவார். வந்து பைபிள் நடந்துருக்குதுங்க. பவுலுக்கும் பார்னபாவும் சில நேரத்தில் ஒரு சில விஷயத்தில் கடும் கோபம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கடும் கோபம் வந்திருக்குது. தேவனுடைய திட்டத்தில் சில பார்னபா வந்து வேறு மாதிரி போனால் இவர் பிடிக்கல, அவர் வந்து எப்படி இவனை மார்க் பண்ணி உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் உண்டாகி 2 பேருமே சண்டை போட்டு பிரிந்து போகிற அளவுக்கு கடுங்கோபம் உண்டானதெல்லாம் பார்க்கும். அதாவது வைராக்கியம் என்னன்னா, தேவனுடைய காரியத்தில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட நடக்கக்கூடாது என்பது பவுலுடைய, அதாவது பவுலுடைய என்னென்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட தேவனுடைய காரியத்தில் பண்ணுறக்கூடாது அப்படி என்பது அவருடைய ஒரு எண்ணமாக இருந்ததுனால தான் கடுங்கோபம் வந்து பல காரியத்தெல்லாம் பண்ணார். இங்கே கூட இந்த இதெல்லாம் கேள்விப்படும்போது என்ன கிறிஸ்தவ சபையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, கேளு, அன்போட விட்டா பெரம்போட விட்டா கொஞ்சம் கேட்டு சொல்லு, அந்த மாதிரிலாம் இந்த சபைக்கு எடுத்துருக்கிறார். திருவிருந்தை பற்றி எழுதும்போது என்ன வர்றாருன்னா, ரொம்ப கொஞ்சம் மிரட்டுறாரு, அதிகாரத்தோணையில் பேசுகிறாரு, திட்டுகிறார். ஏனென்று சொன்னால், சபைகள் என்று சொன்னாலே திருவிருந்து அவங்க எப்படி ஆசரிப்பார்னு சொன்னால் சொல்லியா, பெரிய ஒரு மேஜெல்லாம் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. பிஷப்பும் அடிமையும் ஒன்றா ஒரே மேஜையில் உட்காந்துலாம் சாப்பிட்ருக்குறாங்க. சொல்லுது புரியுங்களா? பேராயரும் சபையில் இருக்கின்ற அதாவது கொஞ்சம் வசதி குறைவான ஆட்கள் ஒரே டேபிளில் உட்காந்தெல்லாம் பஸ்காவை ஆசரித்திருக்கிறார்கள். ஆனால் கொருந்து சபை என்று வரும்போது ஏழைகளை மட்டமாக டீல் பண்ண ஆரம்பித்தாங்க, பணக்காரங்க கொஞ்சம் ஹெட் வெயிட்டாக இருக்க ஆரம்பித்தார்கள். ஆகதான் கொருந்துல இந்த அன்பு இல்லை. ஆகதான் இது இவர்களுக்காக ஒரு அதிகாரத்தை எழுத ஆரம்பித்தார், அன்பு என்ற ஒரு அதிகாரத்தையே எழுத ஆரம்பித்தார். வந்து இதெல்லாம் பேச ஆரம்பித்தார். வந்து
நிறையா காரியத்தை பேசும்போது அதையும் பேசுகிறார் வந்து. இங்கே என்னன்னா பெரிய ஆட்கள் சின்ன ஆட்கள் எல்லாம் ஒன்றா உட்காரணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, கொரிந்து சபையில் இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் ஏழைகளையும் அடிமைகளையும் மட்டமாக நினைக்க ஆரம்பித்தார்கள். பாகுபாடு வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற பாகுபாடு வேறுபாடை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். ஆகவே பவுல் ஆரம்பித்த திருச்சபைக்கு இது பிடிக்கவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு மிஸ்ரேல் ஊழியம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சபையை உருவாக்கி மூப்பர்லாம் நியமிச்சுட்டு வரேன், இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி பவுலுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. இப்படி செய்வதனால அவர்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவமதிக்கிறீர்கள் என்று சொல்றார். சரீரத்தை அவமதிக்கிறீர்கள், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறீர்கள், பிரிவினை அதிகமாக அங்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. நான் பெரியவன் நீ சிறியவன் என்பதை போல வாழ ஆரம்பிக்கிறீர்கள் என்கின்ற கருத்து வேறுபாடு அந்த சபையில் அதிகமாக இருந்தது. ஆகவே தான் சொல்றாரு, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால். புரிஞ்சுங்களா? உயிர்த்தெழுதல் அதை பற்றிலாம் பேச போகிறேன். உயிர்த்தெழுதல் சரீரத்தை பற்றி பேசணும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். புரியுதுங்களா? இந்த வாரம் பேச மாட்டேன். நமக்கு அடுத்த உயிர்த்தெழுந்த நாள் பாருங்க, அடுத்த வருஷம் கிடையாது. ஒவ்வொரு சண்டேவும் நமக்கு என்னதுங்க, உயிர்த்தெழுந்த நாள். நாளை மறுநாளும் ஈஸ்டர் தான், அதுக்கு மறுநாளும் நமக்கு ஈஸ்டர் மெசேஜ் தான் வரும். அதில் தான் சரீரத்தை பற்றி பேச போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவின் சரீரத்தில் எல்லாரும் ஒன்று சொல்லு, இதில் வேறுபாடு கிடையாது. இனி அவன் இந்த கை கால் அந்த சண்டை போடாது. இப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து நீங்கள் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறீர்களே. கர்த்தருடைய பந்தி என்று வரும்போது எல்லாரும் சமமாச்சே, இங்கு வேறுபாடு இருக்கக்கூடாதே. எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தினாரே, உனக்காக மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்கும் கிரயம் செலுத்தினாரு. நீ அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே. பந்தியின் நோக்கம் என்ன? ஒற்றுமையை காண்பிக்க வேண்டுமே. நீ அதெல்லாம் காண்பிக்காமல் போயிட்டியே. அங்கே இருந்த பாவம் என்ன? எந்த பாவத்தை இங்கே அபாத்திரம் என்று சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல இந்த பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பெருமை அந்த சபையில் இருந்தது. ஆகவேதான் பெருமை உனக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே. ஒருவேளை பெருமை என்ற ஒரு காரியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ கை வைக்காத, இதில் பங்கெடுக்காத. நீ வேறுபாடு பார்க்குறோம், இதில் நீ கையை வைக்காத அப்படின்றார். கையை வச்சேன்னா நீ தொலைஞ்ச அப்படின்றார். பெருமையோடு இதை கலந்து கொள்ளாத அப்படின்றார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது என்னன்னு இந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அபாத்திரம்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆண்டவரே 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 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். கவனமாக கேளுங்க. தேவன் வெறுக்குகின்ற பாவம் பெருமை. பெருமை தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. தாழ்மையோடு விசுவாசத்தோடு வந்தால் அவர் அதை மன்னிக்கிறார். ஒருவேளை நம்ம பாவம் செய்து வந்திருந்தால் கூட, ஒருவேளை பாவம் செய்திருந்தால் கூட தாழ்மையோடு அவரிடம் கேட்டால் கூட அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். திரும்பவும் நம்மேல் இறங்குகிற தேவனாக இருக்கின்றார். ஆனால் பெருமையோடு தேவனிடத்தில் வரக்கூடாது. பெருமை தேவனிடத்தில் உங்களை வர வைக்காது. பெருமை அபாத்திரமாய் உங்களை புசிக்க வைக்கும். பெருமை வேறு விதத்தில் கூட வெளிப்படலாம். எப்படி வெளிப்படலாம்? ஒரு சில விதத்தில் வெளிப்படுமாங்க. பெருமை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாவத்தில் வாழ்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவர் இந்த திருவிருந்து எடுத்தால் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும், பிறகு பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு? ஒருவேளை பாவம் செஞ்சுருந்தால் கூட நம்ம பைபிளில் போடப்பட்டிருக்குது, நம்ம அறிக்கை செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருவிருந்தில் நேரத்தில் சொல்லிவிட்டு திரும்ப எடுத்துட்டு பிறகு என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, நான் பாவத்தை செய்வேன், நான் அப்படி தான் வாழ்வேன், நான் அவர்கிட்டலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் திமிரு. ஹலோ, அதுக்கு பேர் என்ன? பெருமை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து திரும்ப திரும்ப செய்கிறவன் இறக்கம் பெறுவான்னு போடல. சபை தப்பாக எடுத்துக்கிச்சு. இல்லைங்க, நம்ம தப்பு பண்ணால் அவர் மன்னிக்கு தயை பொறுத்திருக்கிறாருங்க, இறக்கம் ஒன்றுன்னு போட்டிருக்குதுங்க. அதான் நீதிமொழி எழுதி வச்சிருக்கிற, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இறங்க பெறுவான். இந்த இடத்துல திமிரு என்னன்னா, செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறது திமிரு.
ஹலோ, புரியுதா? திருவிருந்து எடுக்க வர நேரத்தில் சில இடத்துல நம்ம தேவன்கிட்ட இறக்கம் நிறையா இருக்குது, மன்னிப்பு நிறையா இருக்குதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப செஞ்சு திரும்ப திரும்ப வரோம். வந்து இது எதை காமிக்குதுன்னா, எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரின்றது போல காமிக்குது. என் இஷ்டம், காலையில் சொன்ன என் இஷ்டத்துக்கு வாழ்வு, என்னை தடை பண்ணுறதுக்கு யார் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கிறது சொன்னால், உங்களை நீங்களே கடவுளாக மாற்றி விடுகிறீர்கள். கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்றைக்கெல்லாம் பெருமை வருதோ அன்றைக்கு தேவனுக்கு ஈக்குவலாக உங்களை உட்கார வச்சிடுறீங்க. என்னை யாரும் ஆள வேண்டிய அவசியம், எனக்கு நானே ராஜா, என்னை நானே ஆண்டுக்குவேன் என்று சொல்வது போல இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ரெண்டாவது, பெருமை இன்னொரு விதத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். எப்படி வெளிப்பட ஆரம்பிக்கும்னா, இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறது எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, வேறு யாருக்குமே தகுதி இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட அதுவும் என்ன தான்? பெருமை தான். இந்த சர்ச்சிலேயே நான் மட்டும்தாங்க தூய்மையானவன், எனக்கு மட்டும்தான் கை வைக்க ரைட்ஸ் இருக்குது அப்படி என்று ஒரு நாளும் நானும் அப்படி நினைத்து விடக்கூடாது. நீங்கள் இருக்கிற நீங்களும் அப்படி நினைத்து விட கூடாது. எல்லாரை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்ல ஆரம்பித்தால் பெருமை அங்கு தலை தூக்க ஆரம்பித்து விடும். நமக்கு இயேசு இல்லாமல் தகுதியே இல்லை, இயேசு இல்லாமல் வாழ்வே இல்லை. நம்முடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க இயேசுவின் மேலேயும் அவருடைய நீதியின் மேலேயும் வைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை மோசமாக பாவம் செய்கிற ஆளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவே பாவத்தை மன்னியும், எனக்காக நீர் மரித்தீரே, நான் இதை திரும்ப செய்யக்கூடாத அளவுக்கு எனக்கு கிருபை தாரும், உதவி தாரும் என்று சொல்லி நீங்கள் தாழ்மையோடு அவர்கிட்ட கேட்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நானும் இதை விட முடியல ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுடைய கிருபை என்னை தாங்குவதாக என்று சொல்லி தாழ்மையோடு விசுவாசத்தோடு அவர்கிட்ட நீங்கள் இறங்கி போவீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் எடுக்கலாம். சில பேர் நான் பண்ணுவேன், என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், வருவேன், சர்ச்சில் எடுப்பேன், திருவிருந்து எடுப்பேன், நான் போவேன், பின்னாடி என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னு சொல்லி அப்படி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் எடுப்பதற்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் அபாத்திரமாக எடுத்து விடுகிறீர்கள். சிலத்தில் உங்கள் வியாதி, பலவீனம், ஏன் மரணம் கூட ஏற்படலாம். ஆனால் அதே ஒரு ஆள் பாவம் செய்கிற ஒரு ஆள், ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிற ஆசை ஆண்டவரே, ஆனால் செஞ்சிடுறேன், என்னை மன்னியும், இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போகிறதுக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவம் செய்யாமல் இருப்பது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வழியை திறந்துடலும் என்று சொல்லி தாழ்மையோடு விசுவாசத்தோடு அவரிடத்தில் நெருங்குவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். திரும்பவும் உங்கள் மீது இறங்க தேவன் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். புரிஞ்சுச்சுங்கன்னா சொல்கிறவன்னு ரெண்டு மேட்ரு இருக்குது, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒருத்தன் திமிருக்குன்னு சொல்லி அவன் இஷ்ட பாவம் செஞ்சு திரும்ப ஒரு அவன் அதாவது கண் தெரியாமல் பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன் அவன் அபாத்திரமாக எடுக்கின்றான். இன்னொருத்தர் இருக்கிறான் உண்மையாகவே அவனால் விட முடியாமல் சில காரியங்கள் இருக்கும். ஆனால் தேவன்கிட்ட கேட்கும்போது தேவனுடைய உதவி, தேவனுடைய கிருபை அவன் மீது இறங்கி ஒரு நாள் வரும், அவன் அதிலிருந்து பூரண விடுதலை அவன் பெற்று விடுவான். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் எடுக்கலாம். யார் எடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். நீங்கள் தாழ்மையில் கேட்பான், ஆண்டவரே நீ என்னை மன்னிக்கலன்னா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நான் பெருமையில் சொல்லுவான், நான் எடுத்தாலும் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், அவர் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு தெனாவட்டில் இருப்பான். அப்போ தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நான் எங்கே போவேன் என்று வாழ்கிறவர்கள், நீ என்னை மன்னிக்காவிட்டால் எனக்கு வாழ்வே இல்லை என்று வாழ்ந்தால் நிச்சயம் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நான் எங்கே போவேன் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்மையோடு, பைபிள் தாழ்மையோடு தேவன் கிருபை அளிக்கிறார். வெறும் தாழ்மை மட்டும் அல்ல, விசுவாசத்தோடு கூடிய தாழ்மை அவசியம். ஏன்னா அந்த உலகம் நிறைய தாழ்மை உள்ளவங்க இருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாமல் தாழ்மையுள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. விசுவாசத்தை அவர் மீது வைத்து தாழ்மையோடு இருங்க, அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் எடுக்கலாம். ஆமென். யார் எடுக்கக்கூடாது? பெருமையுள்ளவர்கள், திமிரு பிடிச்சவங்க எடுக்கக்கூடாது. தாழ்மையுள்ளவர்கள், தேவ இரக்கத்தை சார்ந்திருக்கிறவர்கள் நிச்சயம் அவர்கள் எடுக்கலாம், அவர்களுக்கு வாழ்வு உண்டு. இன்னும் பல காரியம் இருக்குது. நமக்கு நேரம் 7:30 முடிஞ்சிருச்சு, எழுந்து இருப்போம். 7:30 முடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தன் ஜோக்கில் 7 தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி சொத்தை சேர்த்து வச்சுருப்பாருன்னு சொல்லி பையன்ட்ட சொல்லும்போது, எப்பா நம்மளும் தானே அவங்க சந்ததி, இல்லைடா பையன் நம்ம 8வது தலைமுறை, 7 தலைமுறை தான் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லுவோம், நம்ம 8வது தலைமுறை நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி. கவனமாக கேளுங்க.
2 நோக்கம். ஒரு நோக்கம், திருவிருந்து நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க அவரை நினைவு கூறுவது, இயேசுவை நினைவு கூறுவது. ஓகேங்களா? நம்ம செகண்ட். 2வது, இந்த சபைக்கு அபாத்திரமாக ஏன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா, இந்த சபையில் பெருமை இருந்தது, அவர்கள் அதில் கை வைக்கக்கூடாது. ஒருவேளை நமக்குள்ள பெருமை இருக்கும் என்று சொன்னால், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு திருவிருந்திலே கை வச்சு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை நான் இப்படி தான் நீங்கள் இந்த பக்கமே எட்டி பார்க்காம திருவிருந்து நேரத்தில் ஆப்ஷன் நான் எனக்குள்ளே பெரும் நான் இஷ்டத்துக்கு வாழ்வுன்னு சொல்லி திருவிருந்து பக்கமே வராமல் போயிட்டால் உங்கள் வாழ்வு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். தேவ இரக்கத்தை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கும் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு உதவி செய்யும், தேவனுடைய கிருபை உங்களுக்கு உதவி செய்யும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தேவன்கிட்ட உதவி கேளுங்கள். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுபட எனக்கு உதவி செய்யும், அந்த பாவம் செய்யாத அளவுக்கு எனக்கு உதவி செய்யும், பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தாழ்மையோடு விசுவாசத்தோடு அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்த விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே சீக்கிரத்தில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்பது அதிசயமான அற்புதமான சத்தியமாக இருக்கின்றது. ஆமென். ஆகவே நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம், இதை எப்படி அனுசரிக்கக்கூடாது என்று 2 முறைகளில். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம், நான் சொன்னேன் அதை விட முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னேன். 2வது சில பேர் அதை கண்டுக்கிறது கூட கிடையாதுன்னு சொன்னேன், அது மூலம் இருக்கக்கூடாது. 2வது நோக்கம் என்ன? 1வது இயேசுவை நினைவு கூறுவது, 2வது நம்மை நாமே சோதித்து பார்ப்பது. ஓகேங்களா? 2 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவிருந்தி நேரத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிருந்து வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட மனநிலையில் இருங்க. 1வது இயேசுவை தவிர மற்ற எந்த ஒரு காரியத்தை நினைக்காதீர்கள். 1வது அவருக்கு கொடுங்க. 2வது உங்களுக்குள் பெருமை என்ற ஒரு காரியம் தலை தூக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் கீழே தலையில் கொட்டி உட்காருவீங்க. தாழ்மைக்கு இடம் கொடுங்க. பைபிளில் போடப்பட்டு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று போடப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்படுவான் என்று சொன்னால் அவன் நீதிமானாக கருதப்படுவான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார், நீதியை பெறுவதற்காக. நீதியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி தாழ்மை. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை வரும்போது நீங்கள் இந்த பூமியிலே பரிசுத்தமாக வாழ முடியும். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தும். சோதன் பிதாவே, இன்றைக்கு எங்களோட பேசுகிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். திருவிருந்தை குறித்து ஒரு மேன்மையான காரியத்தை போதித்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபாத்திரம் என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது எதற்காக போதிக்கப்பட்டு, இந்த சபைக்காக போதிக்கப்பட்டு, இந்த சபையில் என்ன நடந்தது என்பதான் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள் பெருமை என்ற ஒரு காரியமே இருக்கக்கூடாது என்று விரும்புகிறீர் என்று சொன்னால், லூசிஃபர் விழுந்ததே பெருமை. இந்த பூமியிலே ஏராளமான பரிசுத்தவான்கள் விழுந்ததும் பெருமைக்கு அடையாளமாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்களும் பெருமையினால் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக, உம்மை போல தாழ்மையின் குணத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகளெல்லாம் எங்களுக்கு போதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. அந்த கிருபை இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று வாழட்டும் என்று உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை தாங்குவதாக, தேவ தயவு உங்களுடைய பிள்ளைகளை நடத்துவதாக, தேவ காருண்யம் உடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே பெரியவர்களாக மாற்றுவதாக, உடைய இரக்கங்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்மைகளை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தையும் காணட்டும். சிலுவையின் மூலமாக, கல்வாரியின் மூலமாக, சரீரத்தின் மூலமாக, பிக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக, சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக உண்டான அனைத்து நன்மைகளும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர்.
இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நேர் சிலுவையிலே சுமந்தி. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நேர் சிலுவையிலே சுமந்தீர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நேரேவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியையும் நேரேவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
எல்லாரும் கருத்திலே துதி